கண்டா ரெஸ்டாரண்ட் வாங்க போலாம். I had தாலி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் we had நாட்டுக்கோழி பிரியாணி. And then அப்பா வந்து மட்டன் கிரேவி சாப்பிட்டாங்க. Okay. Everything is superb. We always come to this place because home cook மாதிரியே இருக்கும். And also it's really nice, satisfying. எது பிடிச்சிருக்கு? நான் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். சிக்கன் வந்து நல்லா வெந்திருந்துச்சு, சாஃப்டாக டெலிஷியஸாக இருக்குது. ஏன்னா லஞ்சில் வந்து சீரக சம்பா பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேஎம் நசி கண்டா ரெஸ்டாரண்ட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஸ் ஆஃப் பிஐபிடி சேம் பில்டிங்கில் பின்னாடி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்தியன் அண்ட் மெலே ஃபுட்டு. ஸோ வாங்க போகலாம். ஸோ கேஸ் எஸ்கேஎம் நசி கண்டா ரெஸ்டாரண்ட் மெனு பார்த்தீங்கன்னா நசி பிரியாணி இருக்குது, சிக்கன் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, பீஃப் இருக்குது, மட்டன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நசி கோரிங் இருக்குது, மீ கோரிங் இருக்குது, மீஹூன் கோரிங் இருக்குது, குவேத்தியாவ் கோரிங் இருக்குது, ரொட்டி முத்தாபாக் இருக்குது, தோசை, இட்லி, பூரி எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பட்டர் சிக்கன் மசாலா இருக்குது. மெயினாக செட் லஞ்ச் இருக்குது. இது அவங்களோட ஸ்பெஷலு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்கேஎம் நசி கண்டா ஃபேமஸான செட் லஞ்ச் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஆனால் இது என்னென்ன சொல்லுங்கள், நிறைய வெரைட்டி. இப்போ நீங்கள் சாப்பிட்றது வந்து வெஜிடேரியன் செட் லஞ்சு. வெஜிடேரியன் செட் லஞ்ச். ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா 2 பொரியல் இருக்கும். ஒரு கூட்டு, ஒரு பொரியல் இருக்கும். ஒரு சாம்பார், அப்புறம் ஒரு வெரைட்டி கிரேவி, ஏதாவது வத்த குழம்பு இல்லை காரக்குழம்பு, மோர் குழம்பு, ஏதாவது ஒரு கிரேவி ஒன்று வரும் அதோடு சேர்த்து. அப்புறம் ஒரு ஸ்வீட்டில் ஒரு பாயாசமோ கேசரியோ ஏதோ ஒன்று கொடுப்போம். இது வந்து நம்மளோட செட் லஞ்ச் வெஜிடேரியனோடது. நீங்கள் ஆமாம், ஃபேமஸோடது. தென் நீங்கள் நான்வெஜ் எதுவும் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிப்போம். ஓகே, தேங்க்யூ. ஸோ கைஸ் வாங்க செட் லஞ்ச் நம்ம சாப்பிட்லாம். இதுதான் இங்கே எஸ்கேஎம் நசி கண்டா ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷலு. ஸோ நம்ம ரைஸ் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு நம்ம ஊற்றிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்களோட காரக்குழம்பு வேறு லெவலில் நிஜமாகவே டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, சாம்பார் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்களோட சாம்பார் வந்து நல்லா கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டான லெவலில் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர். அப்பளம் அதுக்காக கொடுக்குறாங்க. சாப்பிடும்போதே நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வெண்டைக்காய் வந்து ஒரு இது மாதிரி கூட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐயா மது. இது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இனிப்பாக்குன்னு சொன்னாங்க. சிக்கனும் அதோட கிரேவி பார்த்தீங்கன்னா இனிப்பாக்குன்னு சொன்னாங்க. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்வீட்னஸ் நிறையாவே கொடுக்குது. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அந்த கிரேவியோட ரைஸு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஐயா மாதுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் எஸ்கேஎம் நசி கண்டா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான விஷயத்தை நான் பார்த்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம், நம்ம ஊர் மில்கி மிஸ் ஐஸ்கிரீமு. இது கோவா ஃப்ளேவர். ஆனால் இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஏன்னா இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா வந்து கோவா சர்பத் ஸ்பைசின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் செம்ம ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஆனால் இது யூனிக்கான ஒரு ஐஸ்கிரீம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இங்கே மட்டும் தான் கிடைக்கும், புன்னையில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனால் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, எங்களோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஃபுட் இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஹாய். ஹாய். என்ன ஃபுட்டு சாப்பிட்டீங்க, என்ன பிடிச்சிருக்கு? ஓகே, ஐ ஹேட் தாலி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் we had நாட்டுக்கோழி பிரியாணி. And then அப்பா வந்து மட்டன் கிரேவி சாப்பிட்டாங்க. ஓகே. எவ்ரிதிங் இஸ் சூப்பர். we always come to this place because home cook மாதிரியே இருக்கும். And also it's really nice, satisfying. Okay, overall it's very good. As I said, home cook மாதிரியே இருக்கும். That's the thing we like to come here. Yeah. Okay, thank you. ஹாய். என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணீங்க, எப்படி இருக்குது? இப்போ நான் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணேன், பீஃப் பிரியாணி. நல்லா டேஸ்டியாக இருக்குது. எது பிடிச்சிருக்கு? நல்லா பீஃப் நல்லா நல்லா வெந்திருக்கு. ஓகே.
நீங்கள் சொல்லுங்கள் இந்த எஸ்கேஎம் நசி கண்டார் ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஆர்டர் பண்ணீங்க, எது பிடிச்சிருக்கு? நான் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். சிக்கன் பிரியாணி. சிக்கன் வந்து நல்லா வெந்திருந்துச்சு, சாஃப்டாக டெலிஷியஸாக இருக்குது. வேறு என்னென்ன கொடுத்தாங்க பிரியாணிக்கு? சைடிஷ் ரைத்தா, ஸ்வீட் அண்டு கட்டா கொடுத்தாங்க, கிரேவி. இட்ஸ் வாஸ் நைஸ். நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க? நான் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் குட், எல்லாமே நல்லா இருக்குது. அவங்களோட சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஓவரால் சூப்பர். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நசி கண்டார் வந்திருக்கீங்களா எஸ்கேஎம் நசி கண்டாருக்கு? வந்திருக்கோம் இது மாதிரி டெய்லி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். எந்த ஃபுட்டு பிடிச்சிருக்கு, எது ஃபேவரெட்டு? இங்கே மத்தியானம் லஞ்சில் வந்து சீரக சம்பா பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி, தோசை. அப்புறம் நைட்டில் வந்து கோதுமை பரோட்டா, அப்புறம் வந்து நவதானிய தோசை. ஓகே, அது மாதிரி வெரைட்டியாக ஐட்டம்ஸ்லாம் பண்ணுவாங்க. என்வரான்மெண்ட் எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. கடை நல்லா நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஹாய் கைஸ், இப்போ நமக்குள்ளே யார் இருக்காங்கன்னா எஸ்கேஎம் நசி கண்டார் ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காங்க. ஹாய். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் லிங்கம். இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி எத்தனை நாள் ஓப்பன் ஆயிடுச்சு? இது வந்து இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எஸ்கேஎம் வந்து ஒரு 2 மாதம் ஆச்சு. ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது. ஓகே, இந்த பிப்ரவரியில் தான் ஓப்பன் பண்ணோம். இது என்ன ஃபுட்டு ஃபேமஸாக போயிட்டுருக்கு, எது வந்து சூப்பராக போகுது? இப்போ வந்து இது வந்து நாசி கண்டார் ஃபேமஸ் ஆகுது. பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி ஃபேமஸாக போகும். அப்புறம் ஈவினிங்கில் அந்த ஆட்டுக்கால் பாயா, நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே இருக்குது. ரொட்டி, நான், தந்தூரி சிக்கன் எல்லாமே இருக்குது. அது போக ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும். எல்லாமே சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ. இங்கே வந்து காஃபி, ப்ரூ காஃபி, செட் காஃபி இங்கே ஃபேமஸாக இருக்கும். 3 ரோஸ் டீ. ஏன்னா இங்கே புருனையில் வந்து யாரும் 3 ரோஸ் டீ இங்கே ஃபேமஸ். நம்ம வந்து தான் ஓப்பன் நம்ம இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அது ஓப்பன் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. ஐஜிஎஸ்ன்னு பத்துசத்துல. அங்கே ஃபுல்லாகவே வாழை சாப்பாடு ஃபுல்லாகவே இருக்கும். அதே மெயின்டைன் இப்போ நாசி கண்டார்னு இங்கேயும் அதே மாதிரி இங்கே கொடுத்துட்ருக்கோம். பிஸ்னஸ் டைம் வந்து காலையில் 7 to 10. லொக்கேஷன் இது எங்கே இருக்குது பார்க்குறவங்களுக்கு தெரியும்? லொக்கேஷன் வந்து இப்போ டெல்லிமா சத்து பிஐபிடி, நியர் பிஐபிடி பேங்க். ஆமாம், அங்கே இன்னும் அந்த ரெஸ்டாரண்ட்டு 10 சத்தில் இருக்குது. இது ஏர்போர்ட், நியர் ஏர்போர்ட்டு, அதனால் இங்கே ஒன்றும். புன்னையில் வந்து ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்குது. உங்களோட இதில் வந்து எது ஸ்பெஷல், ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் இருக்கா? ஆமாம், புன்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டிஸ். ஒரு நாளைக்கு செட் லஞ்ச் வாழையோட காடை பிரியாணி, காடை 65, காடை கிரேவி. அது போக மறுநாள் வந்து அதே வெயிட் இது இருக்காது. ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு இருக்கும். அதுக்கு வந்து சாட்டர்டே வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி கிரேவி வெரைட்டியாக. சண்டே வந்து ஸ்பெஷல் வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, அது குடல், அந்த மாதிரி புதுசாக இருக்கும் எல்லாம். ஆமாம், எது ஒரு நாளைக்கு ஒரு மெனு, அன்றாடம் இல்லாத மெனுவாக புதுசாக போடுவோம். ஸ்பெஷல் அது இங்கே மட்டும் அந்த மாதிரி. வேறு அது போக மற்ற நார்மலி காலையில் மினி டிஃபன் போடுவோம். மினி டிஃபன் வந்து மினி இட்லி, பொங்கல், கிச்சடி, கேசரி, மினி வடை, மினி தோசை, 6 ஐட்டம் போடுவோம். 2 வெள்ளி 50 காசு தான் ஒரு காம்போ. நிறைய, ஆமாம், 6 ஐட்டம் வந்து 2 வெள்ளி 50 காசு கொடுப்போம். அது ரீசனபிளாக எல்லாம் ஒரு தான் செட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஆமாம், 250க்கு ஃபுல் மீல்ஸ். அந்த டிஃபன், மினி டிஃபன். அதே மாதிரி லஞ்சும் அதே மாதிரி கொடுப்போம். 5 வெள்ளிக்கு எல்லா வகையான சாப்பாடு வாழை இலையோட. ஆமாம், சூப்பராக. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது மாதிரி இது இருக்கும். அதே ஸ்பெஷல். ஸோ hope you guys enjoy the video. So like, share, comment and subscribe. மறக்காமல் நாசி கண்டார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. ஃபுட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். See you guys in the video. Bye.